Good morning champion, this is Professor Aswaran from Government College of Technology. I am having a technical champion Chandru along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு 10 क्वेश्चन வந்து சந்திரு டெஸ்ட் வச்சாரு. இதுல ஆஃப்டர் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் அப்புறம் வந்து this is after test recap session தான். சோ ஒரு கான்செப்ட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்ல வரீங்க? And principal plane shear stress is 0. Principal plane அப்படினா அங்க shear stress இருக்காது. சூப்பரான क्वेश्चन. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மோஸ்ட் வாண்டட் கேள்வி அப்படினா என்னன்னா பிரின்சிபல் பிளேன்ல என்ன இருக்காது shear stress இருக்காது என்ன இருக்கும் only normal stress தான் இருக்கும் அப்படினு தெரிஞ்சிக்கலாம் ரெண்டாவது பாயிண்ட் Thick plate subjected to external loads plane stress acts at surface plane strain occurring interior part of plate so thick plate வந்து external load ஆல ஆக்ட் பண்ணப்படுச்சுனா ரெண்டு கண்டிஷன் இருக்கு plane stress condition plane strain condition ரெண்டு இருக்கு plane stress condition எங்க ஏற்படும் அப்படினா சர்ஃபேஸ்ல ஏற்படும் plane strain எங்க ஏற்படும்னா இன்டீரியர் பார்ட்ல ஏற்படும் அப்படினு தெரிஞ்சிக்கலாம் more circle drawn for fluid element a point on normal axis so fluid element ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா fluid element என்ன ஆகும்னா எல்லா திசையிலும் ஒரே ஸ்ட்ரெஸ் தான் ஆக்ட் ஆகும் fluid elementல வந்து என்னன்னா ஆக்ட் ஆகுது பிரஷர் சிக்மா = -p அப்படி சொல்லுவாங்க சிக்மா = -p எல்லா திசையிலும் ஒரே ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுறனால அது மோஸ்ட் சர்க்கிள் எப்படி ஆகும்னா புள்ளியா மாறிடும் ஏன்னா வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் 1 = பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் 2 அப்ப சிக்மா 1 = சிக்மா 2 அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா மோஸ்ட் சர்க்கிள் will become a point சோ இந்த கேள்வி வந்து a point on the normal axis இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மோஸ்ட் வாண்டட் क्वेश्चन மோஸ்ட் சர்க்கிள் drawn for the fluid element க்கு வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் கிடைக்காது நீ ஆசைப்பட்ட சர்க்கிள் ஆனா கிடைக்கிறது பாயிண்ட் ஆனா அது எங்க இருக்கும்னா நார்மல் ஆக்சிஸ்ல இருக்கும் ஷியர் ஆக்சிஸ்ல இருக்காது மோஸ்ட் சர்க்கிள் நார்மல் ஆக்சிஸ் ஷியர் ஆக்சிஸ் தான் வரையும் இது நார்மல் ஆக்சிஸ்ல இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பாயிண்ட் more circle used to determine normal stress principal stress tangent gauges more circle ஆனது என்னென்ன ஸ்ட்ரெஸ்லாம் கண்டுபிடிக்க பயன்படுது அப்படினா நார்மல் ஸ்ட்ரெஸ் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் tangential stress எல்லாமே கண்டுபிடிக்க பயன்படுது அப்படினா principal strains occur on three planes which are mutually perpendicular to each other நல்லா தெரிஞ்சுக்கலாம் principal strain ஆ இருக்கட்டும் principal stress ஆ இருக்கட்டும் all are mutually perpendicular to each other ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கலாம் strain gauge is used when both magnitude and direction are known இது விக்கெட் டேக்கிங் क्वेश्चन இந்த क्वेश्चन கேட்டாலே வந்து விக்கெட் ஆயிடும் strain gauge எப்ப பயன்படுத்துவோம் மேக்னிட்யூடும் டைரக்ஷனும் அன்னோனா இருக்கும்போது தான் பயன்படுத்துவோம் அப்படினு தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்னன்னா known ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத தான் போடுவோம் ஆனா வந்து இங்க unknown தான் ஆன்சர் gauge factor of semiconductor gauge compared to wire strain gauge so gauge factor வந்து semiconductor gauge-க்கு தான் வந்து அதிகமா இருக்கும் wire strain gauge விட semiconductor gauge-க்கு தான் வந்து இது அதிகமா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் for an element in plane stress the planes of algebraically maximum shear stress occur at so maximum stress வந்து shear stress எங்க இருக்குன்னா 45 degree to the principal plane-ல இருக்கும் Wheatstone bridge is used for electrical strain gauge because it has high sensitivity Wheatstone bridge ஏன் வந்து electrical strain gauge யூஸ் பண்றாங்க அப்படினா காரணம் high sensitivity principal stress occur at a mutually perpendicular plane so principal stress occur at the mutually perpendicular plane so இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு 10 கான்செப்ட் டெஸ்டாவும் எழுதிட்டு அது லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்கும் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷனும் பண்ணோம் அப்படினா நமக்கு அறிவு சுரக்கும் எல்லாமே இதே ப்ரொசீஜர்ல பண்ணிட்டே வந்தா நமக்கு ஈஸியா இருக்கும் இந்த 10 கான்செப்ட் கற்றுக் கொடுத்த சந்துருக்கு தேங்க்யூ சொல்லுவோம் தேங்க்யூ சந்துரு